யமகிங்கர்கள் பலவிதமா துன்புறுத்திட்டு இருப்பாங்க. ஒருத்தன் இறந்து ஓராண்டு இறுதியுறும் வேளையில அவனுடைய பிண்டத்தாலான சரீரத்தோடு அவன் யமபுரியுடைய வாசலை அடைவான். அவனுடைய பாவ கணக்கு தீர்ந்திருக்குமேயானா அவன் யமலோகத்துக்குள்ள நுழையிற தகுதியை பெறுகிறான். அந்த நேரத்துல அவனுடைய பிண்ட சரீரம் உருமாறி ஒரு புதிய சரீரத்தை பெற்று அங்கிருக்கிற வன்னி மரம் ஒண்ணுல கொஞ்சம் காலம் தங்கி இருந்தாகணும். அதுக்கப்புறமா கர்மத்தால் ஆகிய சரீரத்தை அவன் பெறுகிறான். அந்த நேரத்துல யமகிங்கர்கள் அந்த ஜீவனை யமதர்மராஜாவுடைய யமலோகத்துக்குள்ள அழைச்சிட்டு போவாங்க. ஜீவனானது யமபுரிக்கு போகிற வழியில 25 யோஜனை அளவுள்ள சித்திரகுப்தனுடைய மாளிகையை கடந்தாகணும். அங்க அந்த ஜீவனுடைய பாவ புண்ணியங்கள் கணக்கிடப்படும். ஜீவன் தன்னுடைய வாழ்நாள்ல தான தர்மங்களை செய்திருந்தான் அவன் புண்ணியத்தை பெறுவான். அடுத்ததா அங்கிருந்து போகிற ஜீவன் வைவஸ்தப்பட்டினம்னு அழைக்கப்படுற யமபுரிக்கு போகிறான். யமதர்மராஜனோட இருப்பிடமான யமபுரி 100 யோஜனை அளவுள்ள நீண்ட மாபெரும் பட்டினமாகும். இறந்தவன் தன்னுடைய வாழ்நாள்ல புண்ணியங்கள் செய்திருந்தா யமதர்மராஜனுடைய பணியாளர்கள் அந்த ஜீவன் யமபுரிய நெருங்கியதுமே காலதாமதம் செய்யாம அவனுடைய வருகைய யமதர்மராஜா கிட்ட போய் அறிவிப்பாங்க. வைவஸ்தப்பட்டினத்தை தர்மத்வஜன் அப்படிங்கிறவன் எப்பவுமே காவல் புரிஞ்சிட்டு இருப்பான். அவன் அந்த ஜீவனை யமதர்மராஜா கிட்ட அழைச்சிட்டு போவான். யமபுரியோட தோற்றமும் யமதர்மராஜாவோட தோற்றமும் மனிதருக்கு மனிதன் வேறுபாட்டோடு காட்சியளிக்கும். நன்மைகளை செஞ்ச ஜீவனுக்கு யமபுரியானது சொர்க்கலோகமா காட்சியளிக்கும். யமதர்மனும் சாந்த வடிவமுள்ள தர்மதேவனா காட்சியளிப்பான். ஆனா தீமைகள் செஞ்ச பாவ ஜீவனுக்கு யமபுரியானது ரொம்பவுமே அச்சத்தை தோற்றுவிக்கும் நரகமா காட்சியளிக்கும். யமதர்மனும் மிக கோர வடிவத்துடனும் அஞ்சத்தக்க தோற்றத்துடனும் காட்சியளிப்பான். புண்ணிய ஜீவன் ஒருவனை கண்டவுடனே யமதர்மனும் அவனுக்கு மரியாதை அளிக்கிறதுக்காக தன்னுடைய இருக்கையிலிருந்து எழுந்து நிற்பான். அது மட்டும் இல்லாம இந்த ஜீவன் அளப்பரிய புண்ணியங்கள் செஞ்சவன்கிறதுனால இவன் சூரிய மண்டலத்தின் வழியா பிரம்மலோகத்தை அடையிற தகுதியை படைச்சவன் அப்படின்னு நினைச்சுக்குவான். இறந்த ஒருவனுக்கு நட்பேற்று அளிக்கிற புண்ணியங்கள் எல்லாம் அவன் கொடுக்கிற தான தர்மங்களால வந்து சேருபவைதான். அவ்வாறான அறச்செயல்கள் தான் அந்த ஜீவனுடைய யமலோக பயணத்தை எளிதாகவும் இனிமையாகவும் மாற்றியமைக்கும். ஒருத்தனோட புண்ணியங்கள் தான் அவனை யமதர்ம ராஜாவுக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்தும். பாவம் செய்த ஜீவன்கள் யமதர்மனுடைய அரண்மனைக்குள்ள உடனே நுழைய அனுமதிக்கப்படுறது இல்லை. யமலோகத்துக்குள்ள யமதர்மனுடைய மணிமண்டபத்தை அடையிற பாதை எங்கோ ஆயிரக்கணக்கான யமகிங்கரர்கள் கையில உலக்கை பாசம் முதலான ஆயுதங்களோடு நிற்பாங்க. பாவ ஜீவன் உள்ள நுழைஞ்சா அவனை கொதிக்கிற நீர்ல மூழ்க வச்சு சித்திரவதை செய்ய யம தூதர்கள் எப்பவுமே காத்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா யம தூதுவர்கள் பாவ ஜீவனை பாசத்தால இறுக கட்டி உலக்கையால அவனை அடிச்சு துவைச்சு ஆடு மாடுகளை கட்டி இழுப்பது மாதிரி இழுத்துட்டு போய் யமதர்மனுக்கு முன்னாடி நிறுத்துவாங்க. அந்த இடத்துலதான் அந்த ஜீவன் பூர்வ ஜென்மத்துல செஞ்ச பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப மறு ஜென்மத்தை அடைவான். ஒருத்தனுடைய பாவ புண்ணியங்களே அவனை தேவனாகவும் மனிதனாகவும் விலங்காகவும் பறவையாகவும் புழு பூச்சியாகவும் மறுபடியும் பிறக்க வைக்குது. பாவங்களின் பலனா ஒருத்த நரக தண்டனைக்கு அப்புறமா புல் பூண்டு புழு பூச்சி இப்படி பிறவிகளை எடுக்கிறான். ஒருத்தனுடைய புண்ணிய கணக்கு மிகுந்திருந்தா தான் அவன் முன்பு போலவே மனிதனா பிறக்கிறான். தான தர்மங்களை செஞ்சவன் வேற எந்த காரணத்தினாலும் வேறு எந்த வகை பிறவிகளை எடுத்தாலும் அவ செஞ்ச தான தர்மங்களுடைய பலனை அந்த ஜென்மத்துல அடையவே செய்வான். ஒருத்தன் தர்மத்தை கடைபிடிக்கலனா அவன் மறுபடியும் துன்பத்துல விழுவான். பாவங்களை செஞ்ச ஒருத்த கையில விளக்கை ஏந்தி போனாலும் இருண்ட நரகத்துடைய பாதாளத்துல விழவே செய்வான். அவன் தர்மவான், எனவே சொர்க்கம் புக வேண்டியவனும், இவன் துஷ்டன், எனவே இவன் நரகம் புக வேண்டியவனும் அவனவனுடைய கர்ம வினைகளின் படியே யமதர்மராஜன் தீர்ப்பளிக்கிறாரு. பூலோகத்துல வாழறப்பவே நல்ல கர்மங்களை செய்யறதுங்கிறது ஒவ்வொருத்தரும் தனக்குத்தானே செய்து கொள்ளற நன்மையே இன்றி வேற எதுவும் இல்லை. 28 வகை நரகங்கள். பூ
உலகில் வாழற காலத்துல பாவ செயல்களை செய்யற எந்த ஜீவனும் அவனுடைய பாவ கணக்குகள் தீரற வரைக்கும் நரகத்துல அதுக்கான தண்டனைகளை அனுபவிச்சே ஆகணும் அப்படிங்கிறது தான் விதி. அப்படி காலதேவனால நிர்ணயிக்கப்பட்ட நரகங்கள் 84 லட்சங்கள் இருக்கு. அதுக்குள்ள பாவ ஜீவன்களுடைய அழுகையும் கதறலும் ஓலமும் கேட்டுட்டே இருக்கும். லட்சோப லட்ச நரகங்கள் இருந்தாலும் அதுல 28 நரகங்கள் தான் ரொம்ப முக்கியமானது. அது என்னென்னு நம்ம இப்ப பார்க்கலாம். தாமிஸ்ரம், அந்த தாமிஸ்ரம், ரௌரவம், மகாரௌரவம், கும்பிபாகம், காலசூத்திரம், அசிபத்திரம், பன்றிமுகம், அந்த கூபம், கிருமி போஜனம், அக்னிகுண்டம், வஜ்ரகண்டகம், சான்மலி, வைதரணி, பூயோகம், பிரயணயோகம், விஷசவம், லாலா பசூக்ஷம், சாரமேயதனம், அவீசி, பரிபாதனம், ஷாரகர்த்தமம், ரக்ஷோகணம், சூலப்ரோகம், குந்தசூதம், வடாரோகம், பர்யாவர்த்தனம், சுசீமுகம். இவையெல்லாம் தான் அந்த 28 வகை நரகங்கள். இப்ப நம்ம சொன்ன 28 வகை நரகங்களும் ஒவ்வொரு விதத்துல ரொம்பவும் கொடியதா இருக்கும். பாவ ஜீவன்கள் இதுல எந்த நரகத்துல தள்ளப்பட்டு தண்டிக்கப்படணும் அப்படின்னு யமதர்மராஜன் விதிப்பாரு. அதுபடியே அவங்க அந்தந்த நரகத்துல தள்ளப்படுவாங்க. எந்த ஜீவன்கள் எல்லாம் தாமிஷ்ட நரகத்துக்குள்ள தள்ளப்படுவாங்கன்னா, மற்றவங்களோட குழந்தைகளை அபகரிச்சு அவங்கள துன்பத்துல ஆழ்த்துவதும், தான் சுகமா வாழ நினைச்சு பல பேரோட உழைப்பையும் பொருட்களையும் ஏமாத்தி அபகரிச்சு வாழ்ந்துட்டு இருப்பவங்களும் அடையிற நரகம்தான் தாமிஷ்ட நரகம். தாமிஷ்ட நரகத்துல மற்றவங்களுடைய பொருட்களை அபகரிச்சு உலகத்துல சந்தோஷமா வாழ்ந்த அந்த பாவாத்மாவுக்கு தண்டனையா யமகிங்கரர்கள் முள்ளாலான கட்டைகளால தொடர்ந்து அந்த ஜீவனை அடிச்சு துன்பப்படுத்திட்டே இருப்பாங்க. கணவனும் மனைவியும் ஒருத்தரை ஏமாத்துறது அப்படிங்கிறது பாவமான ஒரு செயல். கணவன் மனைவியை வஞ்சித்தாலும் இல்ல மனைவி கணவனை வஞ்சித்தாலும் அடையிற நரகம்தான் அந்த தாமிஷ்ட நரகம். இங்க ஜீவன்கள் கடுமையான இருள விழுந்து கண்கள் தெரியாத நிலையில மூர்ச்சையாகி தவிக்கணும். மற்றவங்களுடைய குடும்பத்தை கெடுக்கிறது, பிரிக்கிறது, அழிக்கிறது, அவங்களுடைய பொருட்களை பறிக்கிறது, இந்த மாதிரியான பாவ செயலை புரிஞ்சவங்க அடையிற நரகம்தான் ரௌரவ நரகம். இங்க ஜீவன்களை யமகிங்கரர்கள் சூலத்தாலேயே குத்தி கொடுமையா துன்புறுத்துவாங்க. ரொம்பவுமே கொடூரமா மற்றவங்களை வதச்சவங்க, பொருளுக்காக குடும்பங்களை நாசம் செஞ்சவங்க, இவங்கெல்லாம் அடையிற நரகம்தான் மகாரௌரவ நரகம். இந்த நரகத்துல ருருங்கிற குரூரமான மிருகம் பாவ ஜீவன்களை சூழ்ந்து முட்டி மோதி அவங்கள துன்புறுத்தும். தான் சுவையா உண்ணணும் அப்படின்னு வாயில்லாத உயிர்களை வதச்சும் கொன்னும் கொடுமைப்படுத்துற பாவிகள் அடையிற நரகம்தான் கும்பிபாகம். இந்த நரகத்துல எரியிற அடுப்புல வைக்கப்பட்டு இருக்கிற எண்ணெய் கொப்பரையில போட்டு யம தூதர்கள் பாவிகளை துன்புறுத்துவாங்க. பெற்றோர்களையும் பெரியவங்களையோ அடிச்சு அவமதிச்சோ துன்புறுத்தியோ இல்ல உணவு கொடுக்காம தவிக்க விடவோ செஞ்ச பாவிகள் போகிற நரகம்தான் காலசூத்திர நரகம். இந்த நரகத்துல பாவிகள் அவங்க செஞ்ச பாவத்துடைய முறையில வதைக்கப்பட்டு உணவில்லாம தவிப்பாங்க. இது 80,000 மைல்கள் சுற்றளவுடையதும் முற்றிலுமே தாமிரத்தினால ஆனதுமான நரகம். கீழே நெருப்பினாலும் மேல சுத்தரிக்கிற சூரியனாலும் சூடுபடுத்தப்படுறதுனால இந்த நரகத்தோட மேல் பகுதி அதீத உஷ்ணமுடையதா இருக்கு. இதுல விடப்படுறதுனால பாவிகள் அகத்திலும் புறத்திலும் உஷ்ணத்தால துன்பப்படுறாங்க. தெய்வங்களை நிந்தனை செஞ்சவங்களும் சாஸ்திரங்கள் சொல்லற அறநெறிகளை கைவிட்டு தீய நெறிகளை பின்பற்றியவங்களும் அடையிற நரகம்தான் அசிபத்திர நரகம். இங்க யமகிங்கரர்கள் பாவ ஜீவனை சாட்டையினால அடிச்சு துன்புறுத்துவாங்க. வேதனை தாங்க மாட்டாம அவன் இங்கேயும் அங்கேயும் தப்பிச்சு ஓடுறப்ப கத்தி மாதிரி கூர்மையான முனைகளை உடைய ஓலைகள் நிறைஞ்ச பனை மரங்கள் வழியா அவன் ஓடுவான். அப்ப மரத்தோட ஓலைகள் அவனை கீறி மேலும் துன்பப்படுத்தும். உடல் முழுசும் காயம் பட்டு மயங்கி விழுந்து
ஓ, நான் இனி என்ன செய்வேன், எவ்வாறு காப்பாத்தப்படுவ அப்படின்னு கதறி அழுவா. ஏற்றுக்கொண்ட சமய நெறிகளிலிருந்து விலகி நடப்பம படுற பாடுதான் இது. இந்த கலியுகத்துல மக்கள் நம்பிக்கையற்றவங்களாகவும் சமய சார்பற்றவங்களாகவும் தங்களை சொல்லிக்கிறாங்க. இவங்களுக்கு அசிபத்திரத்துல தண்டனை காத்துட்டு இருக்கு. குற்றம் அற்றவரை தண்டிக்கிறது, மத்தவங்க மேல வீண் பழி சுமத்துறது, அநீதிக்கு துணை போவது, இந்த மாதிரியான பல வகை கொடுமைகளை செய்யறவங்க அடையிற நரகம்தான் பன்றி முகம். இந்த நரகத்துல பாவிகள் பன்றி முகத்துடனும் கூர்மையான பற்களுடனும் காணப்படுற கொடிய மிருகத்தோட வாயில அகப்பட்டு கூர்மையான பற்களால கடிப்பட்டு அல்லல் படுவாங்க. உயிர்களை சித்திரவதை செய்யறது, சக மனிதருக்கு துரோகம் செய்யறது, கொடுமையா கொலை செய்யறது, இந்த மாதிரியான குற்றங்களை செஞ்ச பாவிகள் அடையிற நரகம்தான் அந்த கூப நரகம். இந்த நரகத்துல அகப்பட்ட பாவிகளை கொடிய மிருகங்கள் கடிச்சு கொதறும். மாடுகள் அந்த பாவிகளை முட்டி மோதி கீழே தள்ளி மிதிச்சு துன்புறுத்தும். மற்றவங்களை பட்டினி போட்டு அவங்களுடைய உழைப்பை சுரண்டி தான் மட்டும் உண்டு பிழைக்கிற பாவிகளும் பக்தி நியமங்களை கடைபிடிக்காதவங்களும் அடையிற நரகம்தான் கிருமி போஜன நரகம். இந்த நரகத்துல கொடிய கிருமிகள் பாவிகளுடைய உடலை கடிச்சு துன்புறுத்தும். மற்றவங்களுக்கு உரிமையான பொருட்களை அபகரிச்சு வாழ்ந்த பாவிகள் மற்றும் பலாத்காரமா தன்னுடைய காரியங்களை நிறைவேற்றி கொள்ளறவங்க அடையிற நரகம்தான் அக்னி குண்டம். இந்த நரகத்துல பாவிகளை ஒரு நீண்ட தடியில விலங்கு மாதிரி கை கால் கட்டப்பட்ட நிலையில எரியற அக்னி குண்டத்துல வாட்டி எடுப்பாங்க. ஒரு ஆண் அல்லது பெண் பொருந்தாத எதிர்பாலினர்கிட்ட பாலியல் உறவு கொண்டா அவங்க இறந்ததுக்கு அப்புறமா யம தூதர்களால வஜ்ரகண்டகம்ங்கிற நரகத்துல தள்ளப்படுறாங்க. அங்க அந்த ஆணும் பெண்ணும் சாட்டையினால அடிச்சு துன்புறுத்தப்படுறாங்க. பாவம் செய்த ஆண் ஜீவன் இரும்புனால செஞ்சு நெருப்புல போட்டு சிவந்து சூடேறி இருக்கிற பெண் பொம்மைய பலவந்தமா தழுவு செய்யப்படுறான். அதே மாதிரி பாவம் செஞ்ச பெண் ஜீவன் ஒரு ஆண் பொம்மைய பலவந்தமா தழுவு செய்யப்படுறான். இது கூடா பாலுறவுக்கு கொடுக்கப்படுற தண்டனை. நன்மை தீமை பாவம் இதையெல்லாம் பார்க்காம, உறவு முறையை கூட பார்க்காம, யாரு கூடவாவது எப்படியாவது கூடி மகிழற காமுகர்கள் அடையிற நரகம்தான் சான்மலி நரகம். இந்த நரகத்துல பாவிகளை முள்ளாலான இரும்பு தடிகளாலும் முச்செடிகளாலும் யமகிங்கரர்கள் அடிச்சு துன்பப்படுத்துவாங்க. அதிகார பலத்தாலும் கபட நாடகத்தாலும் நயவஞ்சகத்தாலும் நல்வழிகள்ல போகாம தர்மத்துக்கு புறம்பா நடந்தவங்க அடையிற நரகம்தான் வைதரணி நரகம். அகழியினால சூழப்பட்டிருக்கிற இந்த நரகத்துல கொடிய நீர்வாழ் விலங்குகள் இருக்கும். வைதரணி ஆத்துல ஒரு பாவி தூக்கி எறியப்பட்டான்னா அதுல இருக்கிற நீர்வாழ் விலங்குகள் உடனே அவனை தின்னத் தொடங்கும். அவன் தொடர்ந்து தன்னுடைய பாவ செயல்களை நினைச்சிட்டு மலமும் மூத்திரமும் சீழும் உதிரமும் மயிரும் நகமும் எலும்பும் மஜ்ஜையும் கொழுப்பும் நிறைஞ்சிருக்கிற அந்த ஆத்துல கிடப்பான். கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாம இழிவான பெண்களோடு கூடி ஒழுக்க குறைவா நடந்து வாழ்க்கையில எந்த லட்சியமுமே இல்லாம மிருகம் போல வாழ்ந்தவன் அடையிற நரகம்தான் பூயோக நரகம். இங்க பாவிகள் சீழும் மலமும் மூத்திரமும் சளியும் நிறைஞ்ச கடலுக்குள்ள தூக்கி எறியப்பட்டு அருவருக்கத்தக்க இத பலவந்தமா உண்ண செய்யப்படுறாங்க. பிராணிகளை கொடுமைப்படுத்தி கொலை செய்யற கொடுமைக்காரர்கள் அடையிற நரகம்தான் பிரயண யோகம். இந்த நரகத்துல கூர்மையான பானங்களை யமகிங்கரர்கள் பாவ ஜீவன்கள் மீது எய்து துன்புறுத்துவாங்க. 33 கோடி தேவர்களும் வீற்றிருக்கிற பசுக்களை வதச்சு கொடுமை செய்யறவங்க, பசுவதையோடு கூடிய யாகம் செய்யறவங்க, இவங்கெல்லாம் அடையிற நரகம்தான் விசசவம். இந்த நரகத்துல பாவிகளை யமகிங்கரர்கள் சவுக்காலையே அடிச்சு துன்பப்படுத்துவாங்க. மனைவியை கொடுமைப்படுத்தி முறையற்ற மோக இச்சைக்கு ஆளாக்கி நோகடிக்கிற கொடியவர்கள் அடையிற நரகம்தான் லாலாப சூக்ஷம். இந்த நரகத்துல பாவிகளும் அதே முறையில வதைக்கப்படுவாங்க. பிறர் வாழற வீடுகளுக்கு தீ வைக்கிறது, வீடுகளை சூறையாடுறது, உயிர்களை வதைக்கிறது, விஷத்தை கொடுத்து கொல்லறது, பிற மக்களை கொலை புரிவது, இந்த மாதிரியான கொடிய பாவங்களை செஞ்சவங்க அடையிற நரகம்தான் சாரமேயதனம். இந்த நரகத்துல பாவிகளை விசித்திரமான கொடிய மிருகங்கள் கொடூரமா வதைக்கும். ஒருத்தன் பொய் சாட்சி சொன்னாலோ
இல்ல வியாபாரத்திலோ தானம் வழங்குவதிலோ பொய் சொன்னாலோ அவன் இறந்ததுக்கு அப்புறமா யமகிங்கரர்களால கடுமையா தண்டிக்கப்படுறான். அந்த பாவ ஜீவன் உயரமான மலையுடைய உச்சிக்கு தூக்கி செல்லப்பட்டு அவீசிங்கிற நரகத்துல தலைகீழா போடப்படுறான். இந்த நரகம் நீர்ல உள்ள அலைகளை போல தோற்றம் தர உறுதியான கல்லுனால ஆனது. பாவ ஜீவன் மலை உச்சியிலிருந்து தூக்கி எறியப்பட்டு துன்புறுத்தப்படுறான். மதுவை தானும் உட்கொண்டு மற்றவங்களுக்கும் வற்புறுத்தி குடிக்க கொடுத்து மக்களை கெடுக்கிறவங்க அடையிற நரகம்தான் பரிபாதன நரகம். இந்த நரகத்துல பாவிகளுக்கு நெருப்பு குழம்ப குடிக்க சொல்லி வதைப்பாங்க. அகங்காரம் கொண்டு தீய செயல்களை புரிவதோடு மட்டும் இல்லாம நல்லவங்களையும் பெரியவங்களையும் அவமதிக்கிறவங்க அடையிற நரகம்தான் க்ஷாரகர்த்தமம். இந்த நரகத்துல பாவிகளை அருவருப்பும் கோரமான உருவமும் கொண்ட பிசாசுகள் கொடூரமா துன்பப்படுத்தும். நரமேத யாகம்னு சொல்லப்படுற மனிதர்களை கொன்று யாகம் செஞ்சவனும் மனித மாமிசத்தை புசிச்சவனும் வாயில்லா சாதுவான பிராணிகளை வதைத்து கொடுமையான செயல் புரிந்த பாவிகளும் அடையிற நரகம்தான் ரக்ஷோகணம். இந்த நரகத்துல பாவிகளால பாதிக்கப்பட்டவர்களே அந்த பாவிகளை முன்னின்று வதைப்பாங்க. பாதிக்கப்பட்ட மிருகங்களும் அவனை வதைக்கும். தனக்கு எந்த விதமான கெடுதல்களையும் செய்யாதவர்களை கொல்லறது, மற்றவங்களை சூழ்ச்சி செஞ்சு கொல்லறது, தற்கொலை செஞ்சுக்கிறது, நம்பிக்கை துரோகம் செய்யறது, இந்த மாதிரியான பாவ செயல்களை செஞ்சவங்க அடையிற நரகம்தான் சூலப்ரோகம். இந்த நரகத்துல பாவிகளை கொடிய பறவைகள் குத்தி குத்தி குதறும். யமகிங்கரர்கள் பாவ ஜீவன்களை சூலத்தாலும் குத்தி துன்புறுத்துவாங்க. வாழ்க்கையில மற்றவங்களுக்கு நன்மை எதுவுமே செய்யாம தீமையை மட்டுமே செய்து வந்த பாவிகள் அடையிற நரகம்தான் குந்தசூதம். இந்த நரகத்துல தேள் மாதிரியான கொடிய விஷமுள்ள பிராணிகள் பாவிகளை துன்புறுத்தும். கொஞ்சம் கூட இரக்கமில்லாம பிராணிகளை கொடுமையா வதைத்த மற்றும் கொலை பாதகம் செய்த பாவிகள் அடையிற நரகம்தான் வடாரோகம். இந்த நரகத்துல பாவிகளுடைய கை கால்களை கட்டி நச்சு காற்று நெருப்பு புகையை உள்ள பாலங்கிணற்றுக்குள்ள வைக்கப்பட்டு துன்பப்படுத்தப்படுறாங்க. தம்ம தேடி வந்த விருந்தினர்களை உபசரிக்காம அவங்கள வெறுத்து நிந்தனை செய்யற கருமிகள், விருந்தினர்களுக்கு உணவளிக்காம விரட்டிய பாவிகள், இவங்கெல்லாம் அடையிற நரகம்தான் பரியாவர்த்தனம். இந்த நரகத்துல பாவிகளை உணவும் நீரும் இல்லாம பசியாலும் தாகத்தாலும் தவிக்க விடுவாங்க. அற வழியில போகாம தீய வழிகள்ல பொருளை சேர்ப்பதோடு கர்வத்தோடு பிறரை துன்புறுத்தி பொருட்களையும் பணத்தையும் பதுக்கி வச்சவங்க அடையிற நரகம்தான் சுசீமுகம். இந்த நரகத்துல பாவிகள் யமகிங்கரர்களால கொடுமையான ஆயுதங்களால துன்புறுத்தப்படுறாங்க. துணி நெய்யறதுக்காக நெசவாளர்கள் செய்வது மாதிரி நூலுனால நெய்யப்பட்டும் அந்த பாவ ஜீவன் துன்பத்திற்கு உள்ளாகிறான். இப்படிப்பட்ட கொடுமையான நரகங்கள்ல தள்ளப்பட்டு பாவ ஜீவனானது தண்டனைகளை அனுபவிச்சாகணும். நரகத்துல தண்டனையை அனுபவிச்சதுக்கு அப்புறமாவும் பாவ கணக்கு குறையாத ஜீவன்களை யமதர்மராஜன் யமகிங்கரர்களா மாத்துறாரு. அப்படிப்பட்ட யமகிங்கரர்கள் கொடிய ரூபத்தோடு மரணம் அடைபவர்களுடைய உயிரை பறிக்கவும் அவங்கள யமலோகத்துக்கு அழைச்சிட்டு வர பணிகளிலும் ஈடுபட்டாகணும். அந்த யமகிங்கரர்கள் கடுமையான பசியினாலும் தாகத்தினாலும் வருத்தப்பட்டு இறந்தவனுக்காக கொடுக்கப்படுற மாசி பிண்டங்களையும் தண்ணீரையும் பறித்து திணற துர்பாக்கிய நிலைக்கு தள்ளப்படுறாங்க. பிசாசுகள் எப்படி உருவாகிறது? சில மனுஷங்க இறந்ததுக்கு அப்புறமா யமலோகத்தில் இருக்கிற 84 லட்சம் நரகங்களில் இருந்தும் 1000 யம தூதர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்து விலகி வேற சரீரத்தை அடையாம பிரேத ஜென்மத்தை அடையறாங்க. அப்படி பிரேத ஜென்மத்தை அடைஞ்சவ வாயு சரீரத்தோடு யமதர்மனுடைய கட்டுப்பாட்டிலிருந்து விலகி பசியோடு தாகத்தோடு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு திரியறான். பூர்வ ஜென்மத்துல மகா பாவம் செஞ்சவன் தான் இறந்ததுக்கு அப்புறமா பிரேத ஜென்மத்தை அடையறான். ஒருத்த இறந்து அவனோட சரீரம் அவனோட வீட்டுல கிடக்கிறப்பவே இறந்தவனை குறித்து கொஞ்சம் கூட வருத்தம் கொள்ளாம சுயநலத்தால அவனுடைய உறவினர்களை வஞ்சித்து இருந்தவனுடைய செல்வத்தை பறிச்சு போறவன் பாவிகள்ல எல்லாம் கொடிய பாவியாவான். இறந்தவனுடைய பொருளை அதுக்கு உரிமையுள்ள உறவினரை அனுபவிக்க விடாம தான் பறிச்சு கொள்ளறவ நிச்சயமா பிரேத ஜென்மத்தை அடைஞ்சே தீருவா.
எவன் ஒருத்த கிணறு, குளம், ஏரி, நந்தவனம், கோயில், நீர்நிலைகள், மரங்கள், சத்திரங்கள் இதையெல்லாம் பாழ்படுத்துறானோ அவ இறந்ததுக்கு அப்புறமா பிரேத ஜென்மத்தை அடைஞ்சே தீருவா. அதே மாதிரி எவன் ஒருத்த கிணறு, குளம், ஏரி, நந்தவனம், கோயில், நீர்நிலைகள், மரங்கள், சத்திரங்கள் இதையெல்லாம் உருவாக்கி நல்ல காரியங்களை செஞ்சு